வணக்கம். நமது லக்ஷ்மி நியூ கோச்சிங் சென்டர் சார்பாக அடுத்த பதிவு என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ 2 நாட்களாக லிவிங் வேர்ல்டு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ அதை வந்து சுருக்கமாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு மைண்டு மேப்பில் உங்களுக்கு இங்கே அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? மைண்டு மேப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பாயிண்ட்ஸ் படிக்கிறோமோ அதை ஷார்ட் அவுட் பண்ணி இந்தமாரி டயக்ராமேட்டிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிவிங் வேர்ல்டில் நம்ம லிவிங்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அப்புறம் லிவிங் பீயிங்கோட கேரக்டர்ஸ் பார்த்தோம். க்ரோத்து பார்த்திங்கன்னா 2 டைப். க்ரோத்லேயே முக்கியமானது ரீப்ரொடக்ஷன், அது இன்ட்ரின்சிக் க்ரோத்து, எக்ஸ்ட்ரின்சிக் க்ரோத், வெளிப்புறமாக நடக்கக்கூடியது, உட்புறமாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன், லிவிங் பீயிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் two ways: sexual reproduction and asexual reproduction. All living being resource for the continuous separate species. ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் உடைய மெத்தட் மாறும். செக்ஷுவல் இருக்கும், ஒன்று ஏசெக்ஷுவல் இருக்கும். தென் மெட்டபாலிசம், என்ன மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. தென் கிளாஸிஃபிகேஷன், நம்மளோட மெட்டபாலிசம்ங்கிறது கெமிக்கல் ப்ராசஸாகவும் இருக்கும், தென் நேச்சுரல் ப்ராசஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ மெட்டபாலிக் ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும், செல்லுலார் மெட்டபாலிசம் மெயினாக பார்த்திங்கன்னா செல்லுலார் மெட்டபாலிசம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். தென் அப்புறம் செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஆல் ஆர்கனிசம்ஸ் ஆர் கம்போஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ டிவைன் கேரக்டர்ஸ், அதாவது எல்லா ஆர்கனிசமே செல்ஸ் மேடப் ஆஃப் செல்ஸ். ஒரு ஆர்கனும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபைன் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுல் லெவல். ஆனால் இதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் இருக்கும். மைக்ரோஸ்கோபிக் லெவல். தென் சிஸ்டமேட்டிக்னு பார்த்தோம்னா பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் ஆர்கனிசம் அண்ட் டைவர்ஸ்லி அண்டு யூசர்ஸ் ரிலேட்டிவ்லி ஃபார் தி சிஸ்டமேட்டிக். மெயினாக பார்த்திங்கன்னா இதில் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர், இதுதான். அதாவது ஒரு வரையறை இருக்கணும்னு சொல்லி படிச்சிருந்தோம் இல்லைங்களா? அதைப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் அப்படின்றது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் plants named by ICBN and animals named by ICZN. கரோலஸ் லின்னேயஸ் தான் பார்த்திங்கன்னா இதை நேம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிறத பண்ணதும் லின்னேயஸ் அவர்கள் தான். தென் பைனாமியல் நேம், சயின்டிஃபிக் நேம். ஸோ ரெண்டையுமே ப்ரப்போஸ் பண்ணுற 2 நேம்ஸாக இருக்கும், 2 பார்ட்ஸாக இருக்கும். ஒன்று ஜெனரிக்கு, இன்னொன்று ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ இதான் ரீகால் பாயிண்ட். இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை நீங்கள் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபைலம், அதாவது அந்த ஹைரார்க்கியல் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது ஹைரார்க்கியல் ஆர்டர். ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம். ஸோ இதை ஹைரார்க்கியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை நம்பர் ஆஃப் காமன் கேரக்டர்ஸ் டிக்ரீசஸ். ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறது 2 டைரக்ஷன்லேயும் இருக்கும். ஆர்கனிசம் ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஆர்கனிசம். ஸோ நம்பர் ஆஃப் காமன் கேரக்டரை பொறுத்து தான் அது இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ இருக்குது.
தென் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் அண்டு லோயஸ்ட், அதாவது ஸ்பீஷீஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ஆர்கனிசம் இருக்கும். கிங்டமில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஆர்கனிசம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தோம். டாக்ஸானமிக் விச் இஸ் அ யூனிட் ஆஃப் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சம்டைம் கன்ஃபியூஸ் வித் கேட்டகரிஸ். அதாவது ஒரு சில கேட்டகரிஸை பொறுத்து நமக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ டிவிஷன், எந்த டிவிஷன், இப்போ நம்ம டிவிஷன்னு பிளான்ட்டில் சொல்லுவோம், ஆனால் அங்கே வந்து ஃபைலம்னு சொல்லுவோம் அனிமலில். ஸோ டிவிஷன் கேட்டகரி. தென் இங்கே கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா பிரையோஃபைட்டா அப்படின்னு நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. பிரையோஃபைட்டா அப்படின்னா டாக்ஸான். ஸோ ஒரு இதில் வரக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட் ஆஃப் ஹைரார்கியல் ஆர்டர் இட் இஸ் செட் டு பி டாக்ஸான். ஒரு படிநிலையுமே ஒரு டாக்ஸான் அழகுன்னு சொல்லுவோம். யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக் யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுனா ஸ்பீஷீஸ். ஓகேங்களா, ஸ்பீஷீஸ். ஸோ இப்போ நமக்கு இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா கிங்டம், phylum, class, order, kingdom, phylum, class, order, family, genus. ஸோ இந்த மாதிரி நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அனிமாலியா, ஆல் அனிமல்ஸ். phylum, chordata, all animals that have biome. classes, Magnolia, order Carnivora, family Candidae, genus Canis, species Canis lupus. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ஒரு அனிமலுக்குள்ள ஒரு இதை வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இருக்க பாருங்கள், டயக்ராமேட்டிக் வியூவில் கிங்டம்னு ஆரம்பிக்கிறது வேறு குரூப்ஸ் இருக்குது. ஃபைலம் பொறுத்தளவு டாகு, ஹையர் ஆர்கனிசத்துலேருந்து லோயர் ஆர்கனிசம் வரையும் இருக்குது. எல்லா ஃபைலம் குரூப்பையும் கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ லார்ஜஸ்ட்டுன்னு கேட்டால் கிங்டம், லோயஸ்ட்டுன்னு கேட்டால் ஸ்பீஷீஸ். ஸோ இந்தமாரி நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட்டை மைண்ட் மேப் வச்சு படிச்சுட்டோன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. தென் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், இதை ஆல்ரெடி சொல்லிடுறேன். பைனாமியல் நாமன்க்ளேச்சர் சொல்லிவிட்டு நேமிங் பண்ணுறது தான். இது எக்ஸாம்பிள்ஸ் நிறைய, இது கீ பாயிண்ட் இந்த மாதிரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். இதுதான் நமக்கு இல்லை. ஓகேங்களா. ஆனால் என்னன்னு சும்மா வெறும் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாக்ஸானமிக் எய்ட்ஸுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டாக்ஸானமிக் எய்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பிளான்ட்டுக்கு சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு லைப்ரரி தான் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். அதாவது எதெல்லாம் வரும் இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸில் அப்படின்னா ஹெர்பேரியம், தென் பொட்டானிக்கல் கார்டன், தென் மிஸ்லேனியஸ், மியூசியம், சுவாலஜிக்கல் பார்க் அண்டு கீ. ஜஸ்ட் இதை மட்டும் என்னென்னு தெரிஞ்சு டாக்ஸானமிக் எய்ட்ஸ்னால் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் இது நமக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் இப்போ தேவைப்படாது. பார்க்கலாம், ஏதாவது நமக்கு அப்கமிங்கில் ஏதாவது நமக்கு என்டிஏலேருந்து சேஞ்சஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ இது பார்த்துக்கலாம். சரிங்களா. அடுத்தது வந்து இதில் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டாக்ஸான் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. which is a unit of biological classification sometime confused with category. ஓகே, ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த முக்கியமானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் நேற்று கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். புக்ஸ் சிஸ்டமா நேச்சுரே, அதுவும் ஜெனிரா பிளான்டாரம், சிஸ்டமா நேச்சுரே, ஜெனிரா பிளான்டாரம். ஸோ இது சொன்னது இந்த புக்ஸை எழுதினவங்க யார் அப்படின்னா லின்னேயஸ். ஃபுல் நேம் வந்து கரோலஸ் லின்னேயஸ். பைனாமியல் நேம் கொடுத்தவங்க இவங்க தான். சரிங்களா. ஸோ இதான் வந்து நம்ம 2 நாளாக
நம்ம டாபிக் இந்த லிவிங் வேர்ல்டு ரிலேட்டடாக பார்த்ததோடைய ஷார்ட்கட் ஒரு மைண்ட் மேப்பாக நம்ம ஞாபகம் வச்சு படிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பதிவில் நம்ம அதாவது நேற்று வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் லெவல்லாம் முடிஞ்சு இந்த 5 கிங்டம் பற்றி பார்த்துட்ருந்தோம். ஸோ அதில் அடுத்ததாக வரக்கூடிய கேரக்டர்ஸில் நம்ம கேரக்டர்ஸோடைய சார்ட் பார்த்தோம். சரிங்களா? அதை தொடர்ந்து அடுத்தது என்ன பகுதிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் அப்டேட் பண்ணுறேன். அதுவரையும் நம்ம தொடர்பில் இணைந்திருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பதிவு உடனே விரைவில் தொடர்பில் இணைந்திருங்கள். நன்றி.